जननी जन्म शौक्यानाम वर्तनकुल संबंधमा पदवी पूर्व पुண்ணியானாம் लिखते जन्म पत्रिका முதல்ல இந்த வாசகத்தினுடைய அருமையும் பெருமையும் ஜோசியருக்கு தெரியல. என்ன காரணம்? முதல்ல உங்க ஜாதகத்துல எடுத்த உடனே இந்த வாசகம் கொடுக்கும். இது சமஸ்கிருத வார்த்தை ஜனனி. நீ பிறக்கும் போது உன்னுடைய கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க பிறக்கும் போது உங்களுடைய கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கர்மானா என்ன? ஜனனி ஜன்மம். நீ ஜென்மத்துல இந்த ஜனனம் நீ எடுத்த பிறவினுடைய பலாபலன் உன்னுடைய பாவ புண்ணியங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த பாவ புண்ணியத்தை நிர்ணயத்தினுடைய தன்மையை சொல்றது தான் 9 கிரகம். இந்த 9 கிரகத்துக்கு அப்புறம் என்னன்னா ஜனனி ஜன்ம சவிக்கானம் வர்தனகுல சம்பந்தம். உன்னுடைய குடும்பத்துல செய்த பாவ புண்ணியத்துக்கு நீ பிறக்கிற. நீ ஜென்மத்திலையும் போன ஜென்மத்திலையும் அது அந்த ஜென்மம் செய்த பாவ புண்ணியங்களை ஜென்மத்துல சொல்றதுதான் இந்த ஜாதக பலன். ஜனனி ஜன்ம சவிக்கானம் வர்த்தனகுல சம்பந்தமும் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்தே ஜன்ம பத்திரிக்கா. நீ பிறக்கும் போது உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளை குட்டி பேரம் பேத்தி உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நல்லது கெட்டது உன்னுடைய ஜனனம் உன்னுடைய மரணம் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. இதை இனிமேல் கடுகளவும் எந்த பரிகாரத்தினாலையும் மாற்ற முடியாது. கர்மா. இதுக்கு அதிபதியே சனி பகவான். சனி பகவான் தான் உன்னுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறது. உன்னுடைய புண்ணியத்தை நிர்ணயிக்கிறது குரு பகவான். தர்மம் தர்மம் தான் குரு, கர்மம் தான் சனி. இந்த 2 பேர் தான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றவங்க. இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த அடிப்படை தெரியாமையே ஜோசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல பேசி எடுத்தவொன்னா அடிப்படை விதி மதி கதி இந்த 3மே இந்த ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. விதிக்கப்பட்ட விதி கர்மா. இதை தெரியாம போய் ஜோசியத்துல கண்டபடி உடப்பிரிக்க கூடாது. 2வது, முதல்ல ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். ஜோதி என்பது உயிர், உயிர் என்பது லக்னம். சரீரம் பொய்யானது, ஆத்மா மெய்யானது. சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. சரீரங்கிறது ராசி, ஆத்மாங்கிறது லக்னம். சரீரத்தை கொடுப்பது தாய், ஆத்மாவை கொடுப்பது தகப்பன். சரீரத்துக்குன்னு ஒரு சொல்லக்கூடியது சந்திரன், ஆத்மாவுக்கு சொல்லக்கூடியது காரகன் சூரியன். 2த்துக்கும் சேர்ந்தது தான் லக்னம். சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்தது லக்னம். சரீரம் என்பது பொய், ஆத்மா என்பது மெய். சரீரம் பொய், ஆத்மா மெய். இது 2 சேர்ந்து உருவாக்குற இடம் தான் லக்னம். இந்த லக்னம் சரியாக இருந்தால் அதுதான் சொல்லுவேன் அடிக்கடி, ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். ஜோதி என்பது உயிர், உயிர் எந்த இடத்துல எந்த லக்னத்துல உட்காந்துருக்குதோ அதனுடைய தன்மையில உன்னுடைய பிறவி நிர்ணயிக்கப்படுகிறது. ஜனனமும் வரும். இது இடையில வர்றதுதான் தசா புத்தி. ஏன் தெரியுமா? தசா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திசையும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது சனி குரு இது மாதிரி 9 கிரகத்துக்கு இதை 120 வருஷத்துக்கு பிரிச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம். அதான் ஒரு 12ஆ இது பண்ணியிருக்காங்க. 12 ராசிக்கு 27 நட்சத்திரம் உங்களுக்கு 9ஆ பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 9ங்கிறது என்ன தெரியுங்களா? 9 கிரகத்துக்கு. சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், மொத்தம் 120 வருஷம். இந்த 120 வருஷத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறது அதுதான் தசா. தசைகள். ஒரு மனிதனுக்கு 120 வருஷத்துக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் உடல் மாறிக்கிட்டே இருக்கும். புத்தி வினாடிக்கு வினாடி மாறும். புத்தியில திசா புத்தி அந்தரம் சூட்சம அந்தரம் பிரணவாந்தரம் வரைக்கும் இருக்குது. பிரணவாந்தரங்கிறது என்னன்னா உயிர் போற டைம் கூட சொல்லலாம். முதல்ல 9 கிரகத்தை பத்தியும் முதல்ல தெரியல. 9 கிரகத்துக்கும் என்ன பிரிவு கொடுத்துருக்கோன்னா 27 நட்சத்திரம் 12 ராசி. அந்த 27 நட்சத்திரத்துலயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 3 நட்சத்திரங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 9 3 27 கரெக்டா வரும். நீ கணக்கு போட்டு பாருங்க. அதே மாதிரி கட்டத்துக்கு 2.25 நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் ஒரு ராசிக்கு 9 பாதம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். 9 பாதம்ங்கிறது அது 2.25 கணக்கு. அதே மாதிரி இதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒரு அபூர்வமான இருக்குது. அது அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு அடிப்படையை மட்டும் சொல்றேன். இந்த 9 கிரகத்துடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கீங்க. முதல்ல பேசி இதை தெரியாம ஜோசியம் சொல்றதுனால தான் ஜோசியம் பொய்யாகும். சூரியன் தகப்பன் காரகன், சந்திரன் தாய் காரகன், செவ்வாய் சகோதர காரகன், புதன் தாய்மாமன் காரகன், குரு புத்திரக்காரன், குரு சுக்கிரன் மனைவி காரகன் கணவன் காரகன், சனி பொதுவாகவே அது
அது வந்து நம்ம சொல்லலாம், இப்படி சொல்லிக்கலாம். எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, நான் இதான் சொல்லுவேன். இது வந்து சனி வந்து பொதுவாகவே கர்மக்காரகன்னு சொல்லிக்கலாம். அது வந்து தன்மையை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தன்மையை எடுத்தால் நம்மளுடைய தாத்தாவுக்கு அது மூதாதையர்னு சொல்லலாம். ராகுக்கு வந்து அப்பா பெற்றவங்க, கேதுக்கு அம்மா பெற்றவங்க, இதான் அடிப்படை உண்மை, இதான் அடிப்படை. சனி வந்து நம்ம பேரனா கூட எடுத்துக்கலாம் நமக்கு. அது முதல்ல சூரியன் கௌரவக்காரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் தைரியக்காரகன், புதன் தான் பற்றுதல் காரகன், குரு வந்து புத்திக்காரகன், சனி வந்து ஆயுள்காரகன், சுக்கிரன் காமக்காரகன், ராகு வந்து நோய்காரகன், கேது ஞானக்காரகன். இவ்வளவுதான் மெத்தட். இந்த மெத்தடை நம்ம கம்பேர் பண்ண தெரியும். ஜோசியம் எல்லாரும் கூட சொல்லலாம், ஆனால் கம்பேர் பண்ண தெரியும். இது மெத்தடு தான். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல உட்காரும் போது அது என்ன பலாப்பலனை செய்யுதுங்கிறது தான் முக்கியம். நீங்க சும்மா போய் ஜோசிட்டு போன உடனே ஜோசியர் வந்து நம்ம கேட்ட உடனே என்ன நடக்குன்னு சொல்றது போய். அதுல உறுதியா நல்ல திறமை உள்ளவங்க ஜோசியத்துல ஆய்வு பண்ணி அக்யூரேட்டா சொல்ல முடியும், அக்யூரேட்டா சொல்ல முடியும். நான் இன்னும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. முதல்ல காலபுருஷ தத்துவங்கிறது மேஷ லக்கணம் தான். 12 ராசியில முதல் ராசியை கொடுத்துருக்கிறது மேஷம் தான். முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்தா அஸ்வினி தான் கொடுப்பாங்க. அஸ்வினி தான் முதல் நட்சத்திரமா கொடுப்போம் காலபுருஷ தத்துவத்துக்கு. அது வேற நட்சத்திரம் வரும் பொதுவாக எடுத்தா. அப்ப காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேஷம் வந்து இதுல ராசியில ஒரு 3 விதமா, ஒரு 5 விதமா பிரிச்சிருக்காங்க. இதுதான் பஞ்சாங்கம், பஞ்சபூதம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல நமக்கு கொடுத்துருக்கிறது ராசி கட்டத்தில் வந்து நீர், நெருப்பு, நிலம், காற்று இதுதான் கொடுத்துருக்குது. ஆகாயம் கொடுக்கல. ஆகாயங்கிறது இந்த வெற்றிடம். அதுக்கு தான் நான் சுற்றிலும் கட்டத்தை 12 கட்டத்தை கொடுத்து நடுவில் சென்டர் விட்டுருப்பாங்க. இதுல நெருப்புங்கிறது மேஷம், நிலம்ங்கிறது ரிஷபம், காற்றுங்கிறது மிதுனம், நீருங்கிறது கடகம், ஆகாயங்கிறது வெற்றிடம், அதுவே இறைவன். அதே மாதிரி இந்த 3 சிம்மம் வந்து நெருப்பு, நிலம் வந்து கன்னி, துலாம் வந்து காற்று, விருச்சிகம் வந்து நீர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு வந்து நெருப்பு, மகரம் நிலம், காற்று வந்து கும்பம், நீர் வந்து மீனம். இந்த 4 இந்த இதை வச்சுதான் அடிப்படை. இந்த மேசத்துல இருக்கிற செவ்வாய் விருச்சத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் என்ன ஒரு ஒத்துமை? உயிர் லக்கணம், மேச லக்கணம், காலபுருஷ லக்கணம், உயிர் முடிவு வந்து விருச்சகத்துல முடிஞ்சிடும். 8க்கு 8 இதை ஒரு பாட்டில் கூட பாடியிருப்பாங்க, 8க்கு 8ஓட வாழ்க்கை முடியுது. ஆமா, அந்த லக்னத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நெருப்பு, முடிவும் நீர். இது லக்னாதிபதி உயிர் நல்லா இருக்கணும்னா ஆயில் 8ஆம் இடம் பார்த்துக்கணும். 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பம், தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய. ஒருத்தவங்களுக்கு குடும்பம் நல்லா அமையும்னா 7ஆம் இடம் நல்லா இருக்கும் எல்லா ஜாத்திரையும். ஏன்னா 2 கூடையும் சுக்கரன், ரிஷபத்துக்கு சுக்கரன், உங்களுக்கு வந்து துலாத்துக்கும் சுக்கரன். சுக்கராச்சாரியா தான் ஒரு மனிதனுக்கு, அதுதான் தனக்காரகன். குரு தனக்காரகன் இல்லை. ஆனா குரு கொடுத்தா தோட்டத்தை கொடுப்பானே, அதை கேட்க முடியும் சார், கோடி கோடியா கொடுப்பான். எல்லாம் பித்ராட்டம் பண்றாங்க. தனக்காரகன் சுக்கராச்சாரியா. தனம், குடும்பம், வாக்கு, கூட்டு, கூட்டாளி, நண்பர்கள், மனைவி 7ஆம் இடம். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். சகோதரஸ்தானத்துக்கு அதிபதி காரகன் செவ்வாய், சகோதரக்காரகன். அது வேற. சகோதரஸ்தான அதிபதி புதன். புதனுக்கு மிதுனத்துக்கு அதிபதி புதன். 6க்கு அதிபதி 6 கன்னிக்கு அதிபதி புதன். முதல்ல நம்ம ஊர்ல நமக்கு முதல் எதிரியே சகோதரன் தான் உருவாகுவாங்க. அதுக்கு தான் சொன்ன 3க்கும் 6 கூடையும் பங்காளி பகை ஏற்படுத்துறதுக்கு 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பாருங்க. 6ஆம் இடம் எதிரி, கடன், நோய். 3ஆம் இடம்ங்கிறது சகோதரன், தைரியம், வெற்றி. 4ஆம் இடம் தாய், சந்திரன் ஆட்சி. அந்த இடத்துக்கு வீட்டுக்கு அதிபதி சந்திரன். அதனால அந்த தாயை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் தான் தகப்பன். நீங்க தகப்பனுக்கு 12ஆம் இடம் தாய் கண்டுபிடிச்சலாம். உண்மையாலுமே இது என்னுடைய அனுபவம். அப்ப இது 8ஓட 8 முடிச்சுட்டே, அப்ப 9, 10, 11, 12 எதுக்கியா கட்டம்? அதுதான் அபூர்வமானது. ஜோதிட ரகசியத்தில் அதான் ஃபர்ஸ்ட்ல நிக்குது. தர்மம், கர்மம், தானம், மோட்சம். தர்மம் வேறு, கர்மம் வேறு, தானம் வேறு, மோட்சம் வேறு. நீ செய்த புண்ணியத்தை அளவீடு பண்றது 9ஆம் இடம். நீ செய்த பாவத்தை அளவீடு பண்றது 10ஆம் இடம். நீ செய்த தானத்தை அளவீடு பண்றது 11ஆம் இடம். நீ வாழ்க்கையில கடைசி பிறவியா, இப்பிறவில என்ன நீ துன்ப துன்பத்திற்கெல்லாம் அனுபவிங்கிறது தான் 12ஆம் இடம். இது மோட்சஸ்தானம். இந்த மோட்சஸ்தானத்துடைய விதி என்ன? தர்மம். நீ செய்த புண்ணியம் வளர்த்திருந்தால் உனக்கு மோட்சம் உண்டு. இடையில 2 பேர் இருக்கிறாங்களே, தர்மத்துக்கு அதிபதி குரு, கர்மத்துக்கு அதிபதி சனி.
தானத்துக்கு அதிபதி சனி, மோட்சத்துக்கு அதிபதி குரு. மோட்சக்காரகன் கேது, அது வேறு. காரகன் வேறு, ஸ்தானாதிபதி வேறு. அப்ப 9 குடையவன் உனக்கு வலுத்திருந்தால் நீ புண்ணியம் செய்தவன். 10 குடையவன் வலுத்திருந்தால் பாவம் செய்தவன். 11 குடையவன் வலுத்திருந்தால் நீ தானம் செய்பவன். 12 குடையவன் வலுத்திருந்தால் நீ மோட்சஸ்தானம், உனக்கு மோட்சம் உண்டு என இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான ஜோதிடம். இதுல நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்தா கண்டுபிடிச்சு 9, 10, 11, 12 வச்சு நீ ஆய்வு பண்ணாவே உன்னுடைய கர்மா நிர்ணயிக்கப்படுகிறது. சனியும் குருவும், நான் முதல்ல சொன்னது இப்ப வந்து பாருங்க, சனியும் குருவும் உன்னுடைய ஜாதகம் எப்படி வளர்த்திருக்குதோ உன்னுடைய வாழ்க்கையில பிறந்த உடனே உன்னுடைய கர்மாவை சொல்ல முடியும். உன்னுடைய சனிதான ஆயுள் காரகனா ஏன் கொடுத்தான்னு தெரியுமா? உன்னுடைய செய்த பாவ புண்ணியத்தை அளவீடு பண்ணி உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதும் கொடுக்காதும் சனியுடையதான். நீ தர்மம் பண்ணாலும் 2வது பாவம் பண்ணினா உனக்கு தானம் கிடையாது. நீ அந்த தர்மத்தையும் கர்மத்தையும் 2 தானம் செய்தால் நிச்சயமா உனக்கு சனி பகவான் 2 படிக்கட்டு மேல தூக்கி விட்டு உனக்கு மோட்சங்கிற குரு கையில கொடுப்பார். மோட்ச காரகன் உன் ஜாதல அப்ப உன்னுடைய 9, 10, 11, 12 நல்லா இருந்தால் நிச்சயமாக உனக்கு மோட்சக்காரகன் கேது உன் ஜாதல் நல்லா இருக்கும். இதுவே கர்மம். ஒண்ணுமே கிடையாது ஜோதிடம். அற்புதமானது. நீ சரியா அதை பயன்படுத்த தெரியும். நீ பாக்குற ஜோசியர் நல்லா இருக்கும். ஜோதிடம் பொய்யல்ல, சொல்ற ஜோசியர் தான் பொய்யா இருக்கிறான். அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க பாருங்க, 12 ராசி தினப்பலன் இதெல்லாம் பொய். ஏன் ஒருத்தன் பிறக்கும் போது கோடி சொன்னா இருக்கிறான், சாகுற வரைக்கும் கோடி சொன்னா இருக்கிறான். ஏன் அவனுக்கு குரு சனி, ஏன் குரு பச்சு, ராகு எது பச்சு, சனி பச்சு இதெல்லாம் செய்யலையா? நீங்களாம் சிந்திக்கீங்கயா. நீங்க சிந்திச்சீங்கன்னா தான் நீங்க பெரியார். நீங்க சிந்திக்காதனால நாங்க ஏமாத்தோம். பரிகாரம் என்பது பொய். விதிக்கப்பட்ட விதியை எவனாலையும் மாற்ற முடியாது. அதுவே கர்மா. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய அனுபவம். உங்களை ஏமாத்தி எனக்கு ஒன்று படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவே கர்மா. ஒருத்தனுடைய தர்மம். அதான் சொல்றேன், நல்ல உங்க ஜாதகம் நல்ல ஜோசியத்தை கொடுத்து உங்க ஜாதகத்துக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடத்தை எந்த ஜோசியர் கரெக்டா ஆய்வு பண்ணி சொல்றாங்களோ அவங்களே உயர்ந்தவர்கள். கர்மங்கிறது ஒருத்தன் தொழிற்ஸ்தானங்கிற மாதிரி தவறு. கர்மங்கிறது நீ செய்த பாவம். உன்னுடைய பாவத்துக்கு நீ தீர்க்காயும், பாவம் செஞ்சவனுக்கு தீர்க்காயும், புண்ணிய மன்னவனுக்கு நிச்சயமா அற்ப ஆயும். ஐயா, இது சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.